We are going to see about digital arrest mostly. இப்போலாம் பயம் காட்டி பணம் பறிக்கும் புதிய ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அவேர்னஸாக இருக்கும்ன்ட்டு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், நம்ம எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு போலீஸ் வந்து போலியா சிபிஐ அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு போலீஸுமே வீடியோ கால் பண்ணி பேச உங்கள் ஆதார் எண்ணை வந்து தப்பாக பயன்படுத்திட்டாங்க என்று கூறி மிரட்டுவாங்க. நீங்கள் அதுக்கு எதுக்குமே பயப்பட தேவையில்ல. நீங்கள் உடனே 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக இப்போல்லாம் வந்துட்டு நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு போலீஸுமே வீடியோ கால் மூலிமா கால் பண்ணி உங்கள் அப்பாவை கைது பண்ணியிருக்கோம், உங்கள் பொண்ணை கைது பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க, சரிங்களா? செகண்ட் ஒன் வந்துட்டு உங்களை வந்து பயமுறுத்துவாங்க, தனிமைப்படுத்துவாங்க. யாரிடமும் பேசக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் உள்ளீர்கள் என்று கூறி உங்கள் பயமுறுத்துவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்ல. ரொம்ப போல்டாக இருக்கணும். உடனே 1930 கால் பண்ணுங்கள். எந்த ஒருமே போலீஸுமே மறுபடியும் சொல்கிற வீடியோ கால் மூலிமா நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? நீங்கள் எதுவும் தப்பு பண்ணாமலே நீங்கள் பண்ணிட்டதா சொல்லுவாங்க. உங்கள் ஆதார் என்ன கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படி இருந்துமே நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் நேராக சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவங்களோட நோக்கமே உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு தான். இந்த மாதிரி நல்ல போலீஸ் அதிகாரி மாதிரியே நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ கால் மூலிமா பண்ணால் பயந்துருவாங்கன்ட்டு சொல்லிவிட்டு உங்களோட வங்கி கணக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஆன் த ஸ்பாட்டில் நம்ம யார் பயமுறுத்தினாலும் நம்ம மைண்டு வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு எடுத்தனோடனே நீங்கள் பயப்படாமல் உங்களோட வங்கி கணக்கு என்ன கேட்டு உங்களோட யூபிஐ மூலிமா உங்களோட வீடியோ காலில் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது மோசடின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு உறுதி செஞ்சுட்டு புகார் அளிங்க, சரிங்களா? இந்தியாவில் டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்றது நடைமுறையிலே இல்லை. சந்தேகமான அழைப்புகள் உடனே துண்டிக்கவும், யாரிடமும் ஓடிபி, வங்கி விவரம், தனிப்பட்ட தகவலில் பகிர வேண்டாம். உடனடியாக 1930 என்ற சைபர் உதவி எண்ணை அழைக்கவும் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கவும். விழிப்புணர்வே பாதுகாப்பு. நன்றி, வணக்கம்.